Welcome you all to Soul Education. Students, நம்ம லாஸ்ட் வீடியோல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி எல்லாம் டீடைலா பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குள்ள ஒரு ரிங்குக்குள்ள ஒரு யூனிஃபார்ம் ராடு, ஒரு பிளேட் அண்ட் தென் ஸ்பியர் இது எல்லாத்துக்குள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா பார்த்தோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிடுறேன். சரி, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ராடு, ஓகே, ஒரு ராடு. ஸோ அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்டர் பொறுத்து அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம் அப்படின்னா ml ஸ்கொயர் பை 12, கரெக்டா? ml ஸ்கொயர் பை 12. அண்ட் தென் ஒரு ரிங், ஓகே, ஒரு ரிங் அதோட ஆக்சிஸ் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப், ஓகேவா, இதுக்கு இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும், ஓகேவா? அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா mr ஸ்கொயர் ஃபார் எ ரிங். அண்ட் தென் ஒரு பிளேட்டுக்கு mr ஸ்கொயர் பை 2 பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர் அதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா 2/3 mr ஸ்கொயர், ஓகேவா? 2/3 mr ஸ்கொயர். அண்ட் தென் ஃபார் எ சாலிட் ஸ்பியர், ஓகேவா, சாலிட் ஸ்பியர் அதுக்கு என்ன அப்படின்னா 2/5 mr ஸ்கொயர், ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா முக்கியமா நீங்க மோஸ்ட்லி அதிகமா யூஸ் பண்றது இது, இந்த 5 தான் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். ஸோ 5 அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஓகேவா, ஃபார் ரெக்டாங்குலர் லாமினா, ஓகேவா, அதோட ஆக்சிஸ் நம்ம இங்க இதை பொறுத்து அதோட ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/6 m into h ஸ்கொயர், h which is nothing but the height, ஓகேவா, h which is nothing but height. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், கரெக்டா? ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1, ஓகேவா? அண்ட் தென் பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, ஓகேவா? ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிங் ஆஃப் மாஸ் m அண்ட் த ரேடியஸ் r above the axis pq will be, that is a question. ஸோ இப்போ நம்ம இதுல என்னென்ன அப்ளை பண்ணும்? இப்போ ஃபார் அ ரிங், ஓகே, ஒரு ரிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரிங்குக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம் இல்லையா? So above the axis is along the it's be perpendicular to the plane of the ring, okay, plane of the ring. So இதுக்குள்ள ஃபார்முலா என்ன? I which is equal to mr square னு பார்த்தோம், கரெக்டா? mr square. ஆனா இங்க listen, இப்ப above the axis pq, ஓகேவா, pqங்கிற ஆக்சிஸ், இப்ப இந்த ஆக்சிஸ் is parallel to xy axis, கரெக்டா? xy axis. ஆனா நமக்கு தெரியாது xy axisோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஆக்சிஸ் அந்த xy பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா உள்ள ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்னா I is equal to mr square. அப்ப இது ரெண்டு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இருக்கா? So we have to apply perpendicular axis theorem, ரைட்டா? So அப்ப IZ which is equal to IXY, 2 times of IXY. ஏன் அப்படின்னா due to symmetry, okay, due to symmetry it is the 2 times of IXY. நமக்கு IZ தான் என்ன? mr square, okay, அப்ப mr square which is equal to IXY, 2 times of IXY. இந்த 2 இங்க டிவைடுக்கு வந்துரும், ரைட்டா? 2 இங்க டிவைடுக்கு வந்து just substitute it. அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இப்போ இது IXY which is equal to mr square by 2. Then we have to calculate moment of inertia about the axis PQ, which is nothing but moment of inertia about XY plus mass of the ring into r square, which is equal to என்ன வரும்? mr square by 2 plus mr square. All answer is 3/2 mr square. ரொம்ப சிம்பிளான calculation இல்லையா? ஸோ இது மாதிரி அடிக்கடி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கான ஒர்க் தரேன், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ரெண்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a solid sphere and hollow sphere of the same mass have the same moment of inertia about its respective diameters, then the ratio of the radii will be, ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஓகேவா? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எது அப்படின்னு கமெண்ட் செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன், கமெண்ட் செஷன்ல எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, நான் கரெக்டா தப்பா அப்படின்றத நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டினும் சேம், உங்களுக்கு தான், உங்களுக்கான ஒர்க் தான். ஸோ இதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 3 identical spheres of mass m and radius r, மூணோட மாஸ் m தான், ரேடியஸ் வந்து r தான். இந்த ஆக்சிஸ், இந்த x dash axis touching both the 3 spheres, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம், ஓகேவா, ஆஃப் த சிஸ்டம்.
என்டையர் 3 இந்த 3 மாஸ் இருக்கு இல்லையா ஸோ என்டையர் சிஸ்டத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் அபவுட் த ஆக்சிஸ் எக்ஸ் எக்ஸ் டேஷ் இதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதையும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க the moment of inertia in rotational motion is equivalent to option A velocity of linear motion, mass of linear motion, frequency of linear motion, force of linear motion. All option இருக்கு இல்லையா so the answer is mass of linear motion okay so listen இப்ப linear motionக்கும் rotational motionக்கும் okay linear motion and then rotational motion okay rotational motion comparison வச்சோம் அப்படின்னா இப்ப linear motionல displacement is represented by s இல்லையா so இது rotational motionல theta which is nothing but the angular displacement okay then இதுல velocity v இதுல rotational motionல angular velocity omega okay so இதுல acceleration a tangential acceleration here rotational mechanics its value be alpha okay அப்ப இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா s which is equal to r into theta okay s which is equal to r into theta இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படினா v which is equal to r into omega then இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் பார்த்தோம் அப்படினா a which is equal to r into alpha okay then next is என்ன அப்படினா force okay இது எல்லாமே கைனமேட்டிக்ஸ் பார்ட் இல்லையா சோ இப்போ force rotation motionல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படினா torque okay force எப்படி represent பண்ணுவோம் torque which is represented by tau okay which is represented by tau அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன சிம்பிள் ஓகேவா என்ன tau which is equal to r into f tau which is equal to r into f இது என்ன அப்படி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினா mass ஓகேவா mass is represented by I ஓகேவா mass is equivalent to I okay இது எல்லாமே அனலகஸ் தான் ஓகேவா எப்படி லீனியர்ல ஃபோர்ஸ் னு சொல்றோமோ அது ரொட்டேஷனல்ல டார்க் அப்படிங்கற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபோர்ஸ் அப்படிங்கற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க டார்க் ஓகேவா சோ இதுல மாஸ் அப்படினு சொல்லுவோம் இதுல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேவா இதுல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சோ இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் I which is equal to m into r square ரைட்டா இத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வெச்சுங்க நெக்ஸ்ட் நம்ம டார்க் அப்படினா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா next என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா டார்க் ஓகேவா டார்க் which is represented by tau okay which is represented by tau okay நம்ம 10th வரைக்கும் படிச்சிருப்போம் என்ன அப்படினா டார்க் which is equal to force into perpendicular distance அப்படினு படிச்சிருப்போம் இல்லையா சோ ஓகே அதே தான் நம்ம இங்க படிக்க போறோம் இது நம்ம இப்ப கான்செப்ட் புரிஞ்சு படிக்க போறோம் ஓகேவா அதான் வித்தியாசம் ஓகே லிசன் சோ டார்க் அப்படின்றது ஓகேவா in vector notation in vector form in vector your torque is a vector quantity okay your torque is a vector quantity okay note this torque is a vector quantity appa in vector notation torque tau vector which is nothing but the cross product of r vector and f vector r அப்படின்றது radial vector f ங்கிறது force vector okay f ங்கிறது force vector so r vector எப்படினா final position it mean r2 vector minus r1 vector which is nothing but r2 vector it means the force acting at the point the force acting at the point r1 அப்படினா the torque about the point okay and the torque about the point r1 அப்படின்றது about the point r2 அப்படின்றது at the point okay ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படினா listen carefully இப்ப for example ஒரு கோஆர்டினேட்ல இருந்து okay this is the point o okay origin so இது line of actionல okay இது line of actionல ஒரு force act ஆகுது okay ஒரு force its value be f in the point okay in the point be p right in the point p listen இப்ப இதோட வெக்டர் ஃபார்ம் என்ன அப்படினா tau which is equal to r vector cross f vector கரெக்ட்டா சோ இப்ப இதோட மேக்னிட்யூட் பார்த்தோம் அப்படினா what is the magnitude அப்படினா tau which is equal to rf sin theta கரெக்ட்டா rf sin theta which is the magnitude of torque இப்ப பார்த்தோம் அப்படினா இப்ப இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா certain angle inclinationல இருக்கு theta அப்படிங்கற angle inclinationல இருக்கு இப்போ இத நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படினா
என்ன வரும் இந்த இடத்துல இந்த ஆங்கிள் என்ன f sin theta கரெக்டா f sin theta இந்த இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா f cos theta ரைட்டா f cos theta so இதான் ஃபோர்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க r into f sin theta இருக்கு இல்லையா f sin theta which is nothing but r into f perpendicular okay tau which is equal to r into f perpendicular right so அப்ப torque actually என்ன அப்படின்னா magnitude of torque which is nothing but the radial vector okay radial vector into force which is acting perpendicular to the radial vector okay perpendicular to the radial vector நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா you can calculate the torque ஓட magnitude நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா so listen இப்போ இந்த radial vector notationல r2 minus r1 சொன்னேன் இல்லையா so radial vector ஓட direction always above the point line torque எப்பவுமே ஒரு above the particular point okay above the particular point it may be axis of rotation whatever it may be okay so இது suppose நீங்க axis of rotation எடுத்துக்கிட்டீங்கன்னா the force acting இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட் ஓகேவா இந்த ஆக்சிஸை பொறுத்து இதோட டார்க் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அது என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும் சரியா டோன்ட் வரி அபவுட் இட் ஸோ இப்போ இது ரேடியல் வெக்டர் ஆர் வெக்டர் எப்போதுமே ஆக்டிங் அபவ் த பாயிண்ட்லேருந்து அட் த பாயிண்ட்டுக்கு தான் அது போகும் அப்போ இதோட பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் எப்படி கால்குலேட் பண்ணலாம் இந்த வெக்டர் மைனஸ் இது தானே ஸோ இது ஜென்ரலாக நம்ம முன்னாடியே பார்த்தது r2 வெக்டர் மைனஸ் r1 வெக்டர் r2 வெக்டர் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் எந்த பாயிண்ட்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் r2 எந்த பாயிண்ட் பொறுத்து நீ வந்து டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அபவ் த ஆக்சிஸ் அது அபவ் த பாயிண்ட் அப்படின்றதுதான் r1 வெக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் இட் டவுன் ஓகே இந்த ப்ராப்ளத்தை கவனிங்க a force f vector which is equal to 2i cap plus 4j cap minus k cap acting at a point 2,2,1 find the magnitude of the torque above the point 1,1,1 அதோட magnitude ஓகேவா சோ நமக்கு தெரியும் tau which is equal to r vector cross f vector correct r vector cross f vector இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம r vector கண்டுபிடிக்கணும் இல்லையா r vector which is nothing but r at the point minus r above the point correct r above the point அப்ப which is equal to பார்த்தோம் அப்படின்னா at the point ஓட vector form என்ன at the point என்ன 2i cap plus 2j cap plus k cap ஓகேவா then above the point ஓட vector என்ன I cap plus j cap plus k cap right so அப்ப r at the point is 2i cap plus 2j cap plus k cap minus I cap minus j cap minus k cap right அந்த minus வந்து உள்ள மல்டிப்ளை ஆயிரும் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் I cap plus j cap plus இந்த இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் சரி I cap plus j cap which is a r vector okay r vector இப்ப tau which is equal tau vector which is equal to இப்ப இதோட வெக்டர் என்ன கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு பண்ண தெரியும் இல்லையா I j k f vector ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன r r தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் சரியா மாத்தி எழுதிர கூடாது மாத்தி எழுதினா ஆன்சர் கண்டிப்பா தப்பா தான் வரும் ஓகேவா so then 2 4 minus 1 சரியா so இதுக்குள்ள டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படினா minus 1 minus j cap into minus 1 plus k cap into this is k okay into 4 minus 2 right up which is equal to minus I cap minus plus j cap plus 2 k cap right this is a tau vector okay this is a vector form இப்போ இதோட magnitude கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஓகேவா magnitude which is equal to root of 1 square plus 1 square plus 2 square okay அப்ப என்ன ஆன்சர் வரும் which is equal to root 6 all torque which is equal to root 6 its unit be Newton meter torque ஓட யூனிட் என்ன அப்படினா Newton meter force into distance இல்லையா அப்ப Newton meter dimension formula is ml square t power minus 2 okay this is the dimension formula for torque okay ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வெச்சுக்கங்க ஓகேவா okay right so என்ன அப்படினா இப்ப ஓவராலா இப்ப வெக்டர் நோட்டேஷன்ல tau which is equal to r vector cross f vector and then tau which is equal to r into f sin theta this is a magnitude so இது இப்படி எழுதலாம் r tau which is equal to r into f perpendicular ஓகேவா r into f perpendicular சரியா so listen இப்போ நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி பார்த்தோம்னா f which is equal to m into a correct f which is equal to
m into a. இப்போ சிம்பிளா நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா f க்கு பதிலா இது லீனியர் மோஷன். ஓகே, லீனியர் மோஷன். இப்போ சர்க்குலர் மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் பார்த்தோம் அப்படின்னா f க்கு பதிலா tau, m க்கு பதிலா I, a க்கு பதிலா alpha. Simple. Okay, this is one of the equation for Newton's second law of motion for the rotational motion. Okay, அப்ப tau which is equal to I into alpha. அப்ப I into alpha which is equal to R into F perpendicular. This is the net. Okay, tau net. இதுல எப்படி வந்து F net ன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி tau net. Okay, simple. அப்ப I alpha which is equal to R into F perpendicular force. Okay, parallel, listen, parallel force அதாவது இப்போ above the point க்கு parallel அந்த line of actionல எந்த force act ஆனாலும் அதோட torque வந்து ஜீரோவா தான் இருக்கும். moment of force remains zero for that. ஓகேவா, சோ அத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா, ரைட். இப்போ one more thing, I which is equal to moment of inertia I is equal to mr square எப்படி வந்துச்சு அப்படின்னா, listen, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ f which is equal to ma அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ இது என்ன, இது ப்ரூஃப் மட்டும் சொல்றோம். ஓகே, இது எப்படி I which is equal to mr square அப்படின்னு வந்ததுன்ட்டு. So f which is equal to m into a, multiple r on both sides. அப்ப fr which is equal to m into r into a, கரெக்டா? அப்ப m into r into a ஓட வேல்யூ, a என்ன, a, இப்ப a which is equal to r into alpha, correct? R into alpha, right? Substitute mr square into alpha, இங்க f into r into f இருக்கா, அப்ப r into f which is nothing but tau. அப்ப tau which is equal to mr square by alpha, mr square which is nothing but I. Okay, comparing these two equations, mr square which is equal to I. Okay, புரிஞ்சதா? So I alpha which is equal to, this is the net torque which is equal to R into force into perpendicular distance. Okay, இப்போ ஒரு small sign convention ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ torque, ஓகேவா, counter clockwise. இப்போ torque is a vector quantity, அப்ப அதுக்கு direction இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு direction இருக்கும். So remember, இப்போ ஒரு force இப்படி act ஆகுது அப்படின்னா, listen, force இப்போ எந்த பாயிண்ட், இப்போ எனக்கு இந்த பாயிண்ட பொறுத்து டார்க் நீ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் அப்படியே ஜஸ்ட் ஒரு, இது ரொட்டேஷன் மோஷன் தானே, அப்ப அந்த ஃபோர்ஸ்னால ஏற்படுறது ரொட்டேஷன். ஓகேவா, ரொட்டேஷன் அபவுட் த பாயிண்ட், எந்த பாயிண்ட பொறுத்து, இந்த பாயிண்ட பொறுத்து. அப்ப டியூ டு த ஃபோர்ஸ் கண்டிப்பா இது இப்படிதான் ரொட்டேட் ஆகும். கரெக்டா, இப்படிதான் ரொட்டேட் ஆகும். அப்ப இதோட ரொட்டேஷன் என்ன அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ். ஓகேவா, கவுண்டர் கிளாக் வைஸ். கரெக்டா, அப்ப இதோட ஃபோர்ஸ் என்ன, திஸ் எஃப், இதோட டிஸ்டன்ஸ் அந்த பிவோட்டட் பாயிண்ட், அதாவது எந்த பாயிண்ட் பொறுத்து நம்ம டார்க் கண்டுபிடிக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸ் பி ஆர். அப்ப திஸ் இஸ் a counter clockwise torque taken as to be positive torque which is equal to F into R. Okay, taken as to be positive. அதுவே ஓகே, this is a pivoted point. ஓகே, இந்த பாயிண்ட் பொறுத்து நீங்க மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். ஓகே, ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். ஓகே, அப்ப இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ். ஓகேவா, சாரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லிட்டேன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் which is nothing but டார்க். ஓகே, டார்க்கு இன்னொரு பேர் இருக்கு. டார்க்கு இல்ல அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டர்னிங் எஃபெக்ட். These all are same meaning. ஓகேவா, சோ இது clockwise directionல வந்துச்சுன்னா அப்படின்னா நீங்க நெகட்டிவ்ல எடுத்துக்கோங்க. ஓகேவா, நெகட்டிவ் which is equal to minus F into R அப்படின்ட்டு வரும். சரியா, சிம்பிள் சைன் கன்வென்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, ஓகே. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் நத்திங் பட் த லா ஆஃப் ஈக்குலிபிரியம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம் என்ன அப்படின்னா, summation of all the force along x-axis which is equal to 0. First equilibrium அப்படினாலே net force which is equal to 0 இல்லையா, net force which is equal to 0 F net. இதை நம்ம வெக்டர் நோட்டேஷன்லாம் சொல்ல முடியும். அப்ப summation of all the force along x-axis I cap plus summation of all the force along y-axis into j cap which is equal to 0. This is a net force for a 2D plane, for a 2D. ஓகே, 2 டைமென்ஷனல் I and J மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ F யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகேவா, F யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகே, உங்க சிலபஸ் பொறுத்த அளவுக்கு F அந்த அளவுக்குலாம் போக கிடையாது. ஸோ 2D ஆப்ஜெக்டோட நிறுத்திருக்காங்க. சரியா, ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் இதுவும் இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா 0 I cap plus 0 J cap. கம்பேரிங் LHS and RHS, அப்போ summation of all the force along x axis which is equal to 0. At the same time summation of all the force along y axis which is equal to
0. This is the condition of equilibrium அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, condition of equilibrium for translation motion. Okay, for translation motion. ஓகேவா, இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ஒன் மோர் ஈக்குவேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா, that is a condition of equilibrium for the rotational motion. For a rotational motion, என்ன conditions அப்படின்னா, summation of all the force along x-axis which is equal to 0, நம்ம first condition. Second, summation of all the force along y-axis which is equal to 0, second condition. Third condition is summation of torque about the point, okay, which is equal to 0. Okay, summation of torque about the point which is equal to 0. These are the conditions of other static equilibrium அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, equilibrium condition for rotational motion. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மறக்க கூடாது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, kinetic energy for rotational motion. ஓகேவா, kinetic energy for rotational, a rotating body. Okay, a rotating body, right? சரியா, so இப்ப நமக்கு ஒரு kinetic energy for சாதாரணமா translating body என்ன பார்த்தோம், half mv square னு பார்த்தோம் இல்லையா, half mv square. இப்ப rotating bodyக்கு just அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது, half into m க்கு பதிலா I, v க்கு பதிலா omega square. This is the formula. Okay, direct formula. இதுக்கு derivation இருக்கு, derivation not necessary. derivation வேணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, simple derivation தான். இப்போ ஒரு object, this is a rigid body. ஓகேவா, this is a rigid body. இப்போ கண்டிப்பா rotate ஆகணும் அப்படின்னா it should be certain axis கண்டிப்பா வேணும். இப்போ இந்த இடத்துல pivot. Okay, this is a support. ஓகேவா, இப்போ இந்த இடத்தை பொறுத்து இது என்ன ஆகுது அப்படின்னா rotate ஆகுது. சரியா, rotate ஆகுது. இப்போ listen, இங்க உள்ள mass m1 and then இங்க உள்ள mass this is m2 ங்கற mass. ஓகே, இதோட distance என்ன அப்படின்னா r1, இந்த distance வந்து r2, ரைட்டா? சோ இதோட இப்போ இது ரொட்டேட் ஆகுதா, இப்போ இதோட tangential velocity b v1, இதோட tangential velocity b v2. ஓகேவா, so on. ஓகே, ரைட். இப்போ நம்ம kinetic energy total, ஓகேவா, kinetic energy total which is equal to half into m1 into v1 square plus half into m2 into v2 square. அப்படி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சரியா, சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ லிசன், which is equal to half காமனா எடுத்துறேன். கரெக்ட்டா, half காமனா எடுத்துட்டு m1 நமக்கு தெரியும் v1 which is equal to r into omega. கரெக்ட்டா, so listen, omega is constant. okay, omega is remain constant for a circular motion, எந்த பொசிஷன் ஆனாலும் சரி. okay, it doesn't depends on the radius. ஓகேவா, இப்போ listen, omega which is nothing but del theta by del t. கரெக்ட்டா, del theta by del t. இப்போ listen, ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து இங்க டிஸ்பிளேஸ் ஆகுது. கரெக்ட்டா, இங்க இருந்து இங்க டிஸ்பிளேஸ் ஆகுது. இப்போ இதோட ஆங்கிள் b theta, இதோட ஆங்கிள் theta. இப்போ அதே பார்ட்டிகல் இங்க இருக்கு. ஓகேவா, இங்க இருக்கு, அது இங்க டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்ப இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிமைன் தீட்டா தான். ஓகேவா, வாட் எவர் த ரேடியஸ், இதோட ரேடியஸ் r1, இதோட ரேடியஸ் r2, ரேடியஸ் என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஓகேவா, பட் இட்ஸ் ஆங்குலர் velocity remain same. ஓகேவா, இட்ஸ் ஆங்குலர் velocity remain same. அப்ப இங்க என்ன வரும், r1 into omega square plus இங்க என்ன, சாரி, r1 square. next இங்க m2 into r2 square into omega square. okay, omega remain constant during the entire system. சரியா, அப்ப which is equal to half into omega square காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ளது என்ன, m1 r1 square plus m2 r2 square. so இது ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா மாதிரி இருக்கலாம், which is nothing but the I. ஓகேவா, so total kinetic energy which is equal to half into I omega square. சரியா, நெக்ஸ்ட் work done by torque என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, work done by torque நமக்கு தெரியும், work done which is equal to integral of f into dx for translation motion. கரெக்டா, இது பார்த்தோம் இல்லையா? சோ இங்க அப்படியே கன்வெர்ட் பண்ண work done by torque which is equal to integral f க்கு பதிலா torque into d theta, dx க்கு பதிலா d theta. simple. okay, work done by torque which is nothing but integral tau into d theta. ரைட்டா, சின்ன கன்வென்ஷன் தான். ஈஸியா நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு ரொட்டேஷன் மோஷன் அப்படியே ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம்.
ஸோ கைஸ் இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாகவே இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓவராலாக கான்செப்ட் எல்லா கான்செப்டையும் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்படி கான்செப்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ஸோ ஓவராலாக குமுலேட்டிவாக எல்லா கான்செப்டையும் வச்சு தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாப்டர் கொஞ்சம் லென்த்தியான சாப்டர், கொஞ்சம் கன்ஃபியூசபிளான சாப்டர். பி கேர்ஃபுல் ஆன் இட். ஸோ அப்போ கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகே, ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் பண்ணி சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாவே பார்க்கலாம். என்னோட நீங்க எப்போதுமே டெஸ்ட்ல இருக்கணும், என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும், டவுட்ஸ் உங்களுக்கு நிறைய வருது, அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதே சமயம் என்னோட இன்ஸ்டா லிங்க்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி என்ன கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் ஃபர்தர் அப்டேட்ஸ் என்னென்ன போட நெக்ஸ்ட் வீடியோஸ் என்னென்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் அதுலேயே முன்னாடியே போட்டுருவேன். ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.